சின்ன சின்ன குழந்தைங்க ஒரு சாக்லேட் வச்சுருப்பாங்க. அது என்ன பண்ணுவோம், நம்ம பிடுங்கி சாப்பிடுவோம். "தம்பி தம்பி கொஞ்சம் குடுப்பா." டேய் கொஞ்சம் குட்றா." டேய் அண்ணாடா உனக்கு அண்ணன் வேறு எதுனா வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்லி நைஸ் வச்சு அந்த சாக்லேட்டை பிடுங்கி தின்னுவோம். அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, சைக்கிள் வச்சுருப்பாங்க. அந்த சைக்கிள் ஏன்னா நம்மளோட மெமரிஸு. அந்த சைக்கிளை கொஞ்சம் ஓட்டி பார்க்கலாம்டா தம்பி, கொஞ்சம் ஓடுண்டா. அது நீ ஏறி உட்காந்தா உடஞ்சிரும்னு தெரியும். இருந்தாலும் அந்த பையன்கிட்ட கொஞ்சம் சும்மா அப்படி காலை சைக்கிளை பிடுங்கி வாங்கி நம்ம உட்காந்து ஓட்டுவோம். இந்த மாதிரி சின்ன குழந்தைங்கக்கிட்ட, அதாவது பெரியவர்களாகிய நம்ம எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளை வாங்கி பார்க்குறது வழக்கம், வாங்கி சாப்பிட்றது வழக்கம். ஆனால் அந்த குழந்தைங்க ஒரு சேமிப்பு வச்சுருப்பாங்க. சின்ன சின்ன டப்பாவில் அப்பா கொடுக்குற ₹1, அம்மா கொடுக்குற ₹1, ₹2 எல்லாம் போட்டு ஒரு சேமிப்பு உண்டியல் மாதிரி வச்சுருப்பாங்க. அதை இந்த ஒரு சைமனுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நீ ஒரு கட்சி, ஒரு தலைவர், நீ ஒரு தமிழ் பிள்ளைக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஆள் என்ன பண்ணியிருக்கணும், தம்பி கொடுத்தாங்கன்னா கூட, தம்பி வேண்டாம், நீ இதை உன்னோட படிப்பு செலவுக்கு வச்சுக்கோ, இன்னும் நீ ஒரு புத்தகம் வாங்கி நல்லா பெரிய ஆளாகு, நான் அதை தான் விரும்புகிறேன் அப்படின்னு நீ சொல்லியிருக்கணும். ஆனால் இந்த சில்லற புத்தின்னு தெரியுமா, இந்த சைமன் சில்லற பையன்றதை நிரூபிச்சிட்டான். சில்லற பையன் நிரூபிச்சிட்டான். குழந்தைகிட்ட காதில் கூட பிடிங்கின்றாங்க. இது என்னடா கொடுமை டேய். இன்னும் அதாவது இளைஞர்கள்கிட்ட தான் திரள்நிதின்னு ஒன்று திருடி தின்றன்னு பார்த்தா சின்ன குழந்தைங்கள கூட விட்டு வைக்கலடா. குழந்தைங்கள இந்த சில்லற காசை வச்சு நீ பெரிய ஆளாகப்பா, உன்னோட படிப்பு செலவு வச்சுக்கான்றதை விட்டுட்டு அந்த சில்லற புத்தி உச்சத்தனம் இந்த சில்லற சைமன் என்ன பண்ணிக்கிறான் பார்த்தியா, குழந்தைங்க காசை கூட பிடிங்கின்றான் இந்த சைமன். என்ன ஆகுது பாரு நாடு.